ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம கறி குழம்பு டேஸ்ட்டில் ஒரு சென்னா குழம்பு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்னலாம் தேவைன்றதை பார்த்தோம். இங்கே பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கேன் 2 ஸ்பூன் தனியா, ஒரு அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஃபுல்லாக சோம்பு, அரை ஸ்பூன் கசகசா, 2 துண்டு பட்டை, கிராம்பு 4-5, அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துக்க. ஏலக்காய் நிறைய எடுத்திங்கன்னா ஃப்ளேவர் மாறிடும், அதனால் ஒரு ஏலக்காய் போதும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 7-8 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது இல்லாமல் கொஞ்சம் மிளகாத்தூளும் நம்ம போட போகிறோம், அதனால் இது தேவையான ஐட்டம்ஸு. இதை ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு வறுத்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இந்த ட்ரை ஐட்டம் எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். அதில் இப்போ ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொத்து புதினா, ஒரு கொத்து கொத்தமல்லி எல்லாமே போட்டுட்டேன். இதையும் லேசாக வறுத்துக்கலாம். இதுலேயே இந்த இஞ்சி பச்சை மிளகாய் அதையும் போட்டுருவேன். இப்போ பாருங்கள், பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாமே ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 7-8 சாம்பார் வெங்காயம் இருக்குது, அது போட்டுக்கலாம். சாம்பார் வெங்காயமும் வதங்கினோன்னு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு தேங்காய் வதக்க வேணான்னா ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் கெட்டு போகாமல் இருக்கணும்னா லாஸ்ட்டாக நீங்கள் இதை ஆஃப் பண்ணும்போது இந்த சூட்டில் போட்டுருங்க தேங்காவை. வெங்காயம் வதங்கினோன்னு நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம் இல்லையா, ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டில் கொஞ்சம் நேரம் வச்சுருவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காவையும் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு பேன் வச்சு இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் வெங்காயம் தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா சாம்பார் வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். நான் சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் தான் இருந்ததுனால பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெயில் வெங்காயம் சேர்த்தாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை. இது கிட்டத்தட்ட ஒரு 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 2. இங்கே தக்காளியும் 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன். இது வதங்குவாங்க, அதை சேர்த்துருவாங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு, அதுலேயே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளியும் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சோம்னா நல்லா வதங்கிடும். இங்கே பாருங்கள், நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இந்த பேஸ்ட்டு கூடயே 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது ஆல்ரெடி வறுத்தறுத்ததுனால ஒரு 2 நிமிஷம் இது கூட சேர்ந்தால் போதும். இப்போ 2 நிமிஷம் அது கூட சேர்ந்து நல்லா மசிய உள்ளே கலந்துட்டால் போதும். இப்போ 1 ஸ்பூன் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன். நீங்கள் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகாய் மிளகு 2மே போட்டிருக்கோம். இப்போ அந்த மிக்ஸி ஜார் அலம்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். மிக்ஸி ஜார் அலம்பி கொஞ்சம் தண்ணியும் ஊற்றியாச்சு. இப்போ நான் ஒரு வாசனைக்காக கொஞ்சோண்டு முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காய் ஆப்ஷனல் தான், வேணுன்றவங்க சேர்த்துக்கலாம். அப்புறம் சுண்டல், ஆல்ரெடி பருப்பு சுண்டல் வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் அதில் கலந்துடுவேன். கலந்துட்டு உப்பு போட்டு தான் சுண்டல் வேக வச்சுருக்கேன். இப்போ இந்த குழம்புக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம ரொம்ப தண்ணியாக வேணாம், கொஞ்சம் கிரேவி பதத்தில், கறி குழம்பு மாதிரி. கறி குழம்பு எப்படி வைப்பீங்க, கொஞ்சம் திக்கான பதத்தில், அந்த ஸ்டேஜில் இருக்கணும். இதில் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நான் கடலை வேக வைக்கும் போதும் லைட்டாக மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ நான் குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சில்லி பவுடரும் ஆல்ரெடி போட்டாச்சு. இப்போ நல்லா கொதி வரட்டும், கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள்,
அவ்வளோதான் நம்மளோட கடலை குழம்பு வந்து நல்லா. இது வந்து ஆப்பத்துக்கு, அப்புறமேட்டு இடியாப்பம், புட்டு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். புட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஏலக்காய் நிறைய சேர்த்தா நல்லாயிருக்கும் புட்டு செய்யும்போது. இது வந்து இது கூட வந்து நம்ம தோசை சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிடலாம். ஆனால் ஆப்பத்துக்கும் இடியாப்பத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மேலே கொத்தமல்லி தழை இருந்தால் தூவிக்கோங்க. என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்தது, அதை வதக்கும் போது நான் சேர்த்துட்டேன். இதில் தான் நம்மளோட கடலை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.